ஒன்லியை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒன்லி என்ற வார்த்தையை அட்வெர்பாகவும் அட்ஜெக்டிவாகவும் கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்தலாம். 1. அட்வெர்பாக ஒன்லி வரும்போது அதனை அடுத்து வரும் வார்த்தையை மாடிஃபை அதாவது வரையறை செய்கிறது. ஒன்லி என்ற அட்வெர்புக்கு மட்டும் என்ற அர்த்தம் பெறுகிறது. இது கீழே உள்ள 3 உதாரணங்களை கொண்டு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 2. ஒன்லி என்பது அட்ஜெக்டிவாக வரும்போது அதற்கு ஒன் அண்ட் நோ அதர் என்ற மீனிங் வரும். தமிழில் ஒரே என்ற அர்த்தத்தை பெறுகிறது. 3. ஒன்லி என்பது கன்ஜங்ஷனாக வரும்போது பட் அல்லது அவ்வவர் என்ற மீனிங்கை பெறும். 4. ஒன்லியை அடுத்து ஒரு பேஸ் வர்புக்கு முன் டு சேர்ந்து வரும்போது அது டிஸப்பாயிண்டிங் ரிசல்ட்டை குறிக்கும். இதனை இங்குள்ள உதாரணங்களை கொண்டு மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனது அடுத்த ஷார்ட் வீடியோ 31 ஜனவரி 2 PM வெளிவரும். ஜெய் ஹிந்த்.